அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலால் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோடு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த மணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் நல்லா வறுபடணும். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரணும்னா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த ஒரு மணமும் அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ இதில் 1½ டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக கொத்தமல்லியும் மல்லிக்கீரையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் மல்லிக்கீரையும் நிறைய சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் கல் உப்பு, 1/4 கப் போல் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிக்கிற தயிர் சேர்த்துற வேணாம். தூள் உப்பை விட கல் உப்பு தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ ரைஸ் போடுறீங்கன்னா 1 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் மட்டனில் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்காக நான் 1 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். மட்டன் வேகும் போதே தண்ணி நல்லா விட்டுரும், அதனால இந்த தண்ணி போதும். இப்போது இது 1/2 மணி நேரம் போல் நல்லா வேகட்டும். இப்போது இது வேகட்டும். இப்போ நம்ம அரிசி வேக போட்டுடலாம். இந்த பேனில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதி வரும்போது 1/2 கிலோ பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது வேகிறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம தம்மில் போடுறதால நடுவில் கொஞ்சமாக அரிசி இருக்கிற மாதிரி இருக்கும் போதே வடிகட்டிக்கோங்க. இப்போது நல்ல ஒரு தோசைக்கல் அடியில் வச்சுட்டு நம்ம மட்டன் ரெடி பண்ண அந்த பேன்லேயே தம் போட்டுடலாம். இப்போ அந்த பேனை நான் அந்த தோசைக்கல் மேலே வச்சுருக்கேன். நம்ம வடித்த ரைஸை அது மேலே கொட்டிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும். இப்போது கொஞ்சமாக கரம் மசாலா மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி புதினா மேலே போடுறேன். ஒரு சில்வர் ஃபாயில் வச்சு சுற்றி ரேப் பண்ணிவிட்டு இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் தம்மில் இருக்கணும். அடியில் தோசைக்கல் வைக்க மறந்துடாதீங்க, இல்லைனா அடியில் கருகிரும். அடிக்கடியெலாம் எடுத்து செக் பண்ண வேணாம். கரெக்டாக 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். இப்போது எனக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாசனையும் கமகமன்னு வருது. இப்போ ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் உள்ள கரண்டியால் கிளறி விட்டுருங்க. ரைஸை உடச்சிடக்கூடாது, பார்த்து கிளறணும். அடியில் உள்ள மசாலா எல்லாம் ரைஸில் நல்லா கலந்து வர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாகவே டக்குன்னு ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இதை சுட சுட எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். மட்டன்லாம் எவ்வளோ அழகாக வெந்து வந்து இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஹவ் இட் கம்ஸ் அவுட் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.